வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி 25ங்க, ஞாயிற்றுக்கிழமை. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. இப்போ எடுக்கும்பொழுது 6975 டிக்கெட்டு. நாளை காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 15,000 டிக்கெட்டு. அதாவது இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 15,000 டிக்கெட்டு, நாளைக்கு காலையில் ஒரு 15,000 டிக்கெட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு 30,000 டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். இது கூட்டத்தை பொறுத்து இது மாறும். இதில் இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி மத்தியானம் 3 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாளை காலையில் உள்ள ஸ்லாட்டு 4, 5, 6ன்னு டைம் போட்டு கொடுப்பாங்க. அதில் உள்ள ஸ்லாட்டே 6975 டிக்கெட்டு காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க. இந்த வாரம் முழுக்க இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஓரளவு இன்றைக்கி உள்ள ஈவினிங் உள்ள டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்குள்ளே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்லாட் தான் கொடுத்துட்ருக்காங்க. 2 மணிக்கு கவுண்டர் ஆரம்பித்து 4 மணிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள ஸ்லாட்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வாங்க வர பக்தர்கள் எல்லாருக்குமே அடுத்த நாள் காலையில் உள்ள ஸ்லாட் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு பார்க்கலாங்க மறுபடியும். அடுத்து இது இப்போ 6 மணிக்கு எடுத்ததுங்க. இது வந்து 6 மணிக்கு எடுக்கும்பொழுது 1291 டிக்கெட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1300 டிக்கெட்டு. நாளைக்கு காலையில் உள்ள டிக்கெட் பேலன்ஸ் இருக்குது. இது காலையில் ஒரு 6 மணி ஸ்லாட் போட்டு கொடுத்துட்ருப்பாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1/2 hourல முடிஞ்சிருங்க. ஒரு 6:30 மணி 6:45க்கு மேலே கன்ஃபார்ம் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பதி வர பக்தர்களுக்கு இன்றைக்கி உள்ள டிக்கெட் கிடையாதுங்க. திரும்ப நாளைக்கு காலையில் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நாளைக்கு ஈவினிங், அதாவது திங்கட்கிழமை சாயங்காலமோ இல்லை செவ்வாய்க்கிழமை காலையிலையோ தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக தர்ஷனுக்கு போங்க. டேரெக்ட் தர்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு 18 மணி நேரம் ஆகுதுங்க. இன்றைக்குள்ளே கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 18 மணி நேரம் இங்கே ஆகலாம். நாளைக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிடிடியில் ஆன்லைன் புக்கிங்கில் அக்காமடேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. கீழே திருப்பதியில் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதவம் காம்ப்ளெக்ஸ், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய ரூம் வரைகள் உள்ளது. சீனிவாசம் வந்து ரொம்ப சீப்பான ரூமு, 200, 400, 600 வாடகையில் நிறைய ரூம் இருக்குது. அதுமாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதவம் காம்ப்ளெக்ஸ், அது ஃபுல்லாகவே ஏசி காம்ப்ளெக்ஸுங்க. அந்த 2 பில்டிங்குமே பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக டிக்கெட் இருந்தால் தான் புக் பண்ண முடியும் அக்காமடேஷன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. திருமலையில் தான் அதுமாதிரி ஒரு 6 மாதமாக அப்படி தான் இருக்குது. டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கீழே திருப்பதிலையும் இந்த 2 பில்டிங்குமே வந்து டிக்கெட் இருந்தால் தான் அக்காமடேஷன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸு ஃபுல்லாக தனியாக இன்னொரு வீடியோ மத்தியானமாக போடுறேன். அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாங்க. என்னோடய சேனலில் தினசரி காலையில் 6:30 மணி 7 மணிக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட்ஸ்னு ஒன்று போட்டுட்ருக்கேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எந்த நேரத்தில் கிடைக்கும், எந்த நேரத்தில் கிடைக்காம போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதுமாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.